சூடான அடுப்பில் ஆழமான வாணலியில் தயாரித்த உணவு குமிழியிட்டு கொண்டிருந்தது. வெளிர் இளஞ்சிவப்பு ஏப்ரன் அணிந்த பெண் லீக்ஸை சிறு துண்டுகளாக திறமையாக வெட்டினாள். உணவு தயாராக உள்ளதா எனச் சோதிக்க சூடான குழம்பை கரண்டியில் எடுத்து ருசி பார்த்தாள். 7:24 காட்டிய சுவர் கடிகாரத்தை பார்த்ததும் அவள் வாய் திறந்தது. விளக்கு எரியாத அறையின் கதவை அந்த பெண் மெதுவாக திறந்தாள். போர்வைக்குள் கட்டிலில் ஒரு இளைஞன் உறங்கிக் கொண்டிருந்தான். பெண் மெதுவாக படுக்கையில் அமர்ந்து எழும் நேரம் என்று சொல்லி காலை தட்டினாள். தாமதமாகிவிடும் என்று கூறி அவனை பக்கவாட்டில் உலுக்கத் தொடங்கினாள். அவன் தூக்கத்தில் ஏதோ முணுமுணுத்தான். அப்பா என அழைத்ததும் அவன் காது அசைந்தது. இளைஞன் பயத்துடன் கண்களை திறந்தான். படுக்கையிலிருந்து எழுந்து அதிர்ச்சியுடன் வாயை திறந்தான். தலையை சொரிந்தபடி புன்னகைத்து எழுந்துவிட்டதாக கூறினான். பெண் பெருமூச்சு விட்டாள். அவள் முகத்தில் அன்பான புன்னகை தோன்றியது. அவள் கைகளை பின்னால் கட்டி கண்களை மூடி அப்பாவிடம் விரைவாக எழுந்து காலை உணவுக்குச் செல்லுமாறு கூறினாள். 2 மாதங்களுக்கு முன் தந்தையின் ஒப்பந்தத்தால் எதிர்பாராமல் தனக்கொரு மகள் கிடைத்ததாக அந்த ஆண் நினைத்தான். 10 ஆண்டுகளுக்கு முன் பூமியில் ஒரு பிளவு தோன்றி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் குலைத்தது. அதைக் கண்ட மக்கள் அது என்னவென்று புரியாமல் அதிர்ச்சியடைந்தனர். ஆண்கள் பயந்த முகத்துடன் விண்வெளியில் திறந்த பிளவிலிருந்து ஓடத் தொடங்கினர். கற்பனைக்கு எட்டாத அளவில் பல பற்களும் கூடுதல் உறுப்புகளும் கொண்ட மனித உருவ அரக்கர்கள் பிளவிலிருந்து வெளிப்பட்டனர். ஆனால் சிலருக்கு பாலினம் வயது பாராமல் அசாதாரண சக்திகள் உருவாகின. கவசம் அணிந்த ஒருவரும் சிவப்புடை அணிந்த பெண்ணும் வாயிலிருந்து வரும் அரக்கர்களை எதிர்கொண்டனர். தங்களை வேட்டைக்காரர்கள் என கூறி தயக்கமின்றி பிளவின் பேய்களுடன் போரிட்டனர். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நிலை சாளரத்தை வச்சு தங்க திறமைய பார்க்கவும் மாற்றவும் முடிஞ்சது. அது கேம் மாதிரியே இருந்துச்சு. திறந்த சாளரத்துல பேரு, லெவல், டைட்டில், குணங்கள், திறமைகள் எல்லாம் எழுதி இருந்துச்சு. வேட்டைக்காரன் சாளரத்தை கண்ட்ரோல் பண்ணி தன்னோட சக்தி இன்னும் போதுமா இருக்குன்னு சொன்னான். சிவப்பு சூட் போட்ட பொண்ணு நாம திரும்பவும் ட்ரை பண்ணணும்னு உறுதியா சொன்னா. மஞ்சள் கவசம் போட்ட ஆளு அதுக்கு ஒத்துக்கிட்டான். அவங்க பின்னாடி நிறைய வேட்டைக்காரங்க போருக்கு ரெடியா நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா முக்கிய கதாபாத்திரத்துக்கு இந்த திறமைகள் இல்ல. இராணுவத்துல சேவை பண்ணி 3 வருஷம் அமைதியா படிச்சு ஒதுங்கி இருந்து புத்தகம் சூழ்ந்த டெஸ்க்ல உட்கார்ந்து நோட்ல எழுதிட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு தவறு துறையில ஒரு டெக்னிக்கல் போஸ்ட்ல அரசாங்க வேலை கிடைச்சது. அங்க எல்லாரையும் விட ஜூனியரா ஆயிட்டான். கம்ப்யூட்டர் டெஸ்க்ல இருந்த ஆளு ரிப்போர்ட் எப்படி போகுதுன்னு கேட்டப்போ பையன் அவன் இருக்கையில இருந்து குதிச்சான். அந்த இளைஞனுக்கு எந்த விசேஷ திறமையும் இல்லை. சுருட்டை முடி, மனிதன் விரலை அசைத்து அச்சுறுத்தினார். இதை தொடருவீரா என்றார். முக்கிய பாத்திரம் குனிந்து மன்னிப்பு கேட்டது. ஆனால் 1 வருட கடும் உழைப்பிற்கு பின் முதல் பணியை பெற்றார். முதல் முக்கிய நாளில் பெரிதும் எதிர்பார்த்தார். டெஜுன் கைபேசியை பார்த்தபடி நடைபாதையில் நடந்தார். வேலைக்கு பின் கேண்டனில் பழுதை தேடச் சென்றார். திடீரென பக்கத்தில் பிரகாசமான ஒளியைக் கண்டு திரும்பினார். ஒரு கார் வேகமாக வந்தது. பையனால் எதிர்வினையாற்ற முடியவில்லை. ஆள் அரவமற்ற தெருவில் பயங்கர உலோகச் சத்தம் கேட்டது. செல்லும் வழியில் லாரி மோதியது. கண்கூசும் ஒளியிலிருந்து விழிகளை மறைத்த பின் இளைஞன் தரையில் கிடந்து எழுந்தான். அவன் உணர்வு பெற்ற இடம் முரம் எனும் உலகம். நடுக்கால உடையில் ஆண்கள் அவனை வியப்புடன் பார்த்தனர். பின்னணியில் பகோடாக்கள் நின்றன. பெரிய மண்டபத்தில் சண்டை, சாம்பல் உடையணிந்தோர் வாளால் மோதல், ஒருவர் அசையாமல் தரையில். ஒரு வீரன் கதாநாயகனின் முதுகை வெட்ட வலியால் கண் மூடினான். முராமில் பல முறை இறந்தான். இரத்த குளத்தில் உடல் கிடந்தது. இவ்வுலகில் எழுந்த பின் மரணத்தை வென்றெழும் சக்தி பெற்றான். தி ஓனர் ஆஃப் பாக்கெட் வாட்ஸ் இறப்பின் போது ஒரு நாள் பின்னோக்கி அனுப்பும். தேஜுன் தலைக்கு மேல் வாளை உயர்த்தி தாக்கத் தயாரானான். ஆயுதபாணிகள் கூச்சலிட்டு தாக்க இளைஞன் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்தான். பெயர் மறந்தாலும் இறுதியில் முராமின் மிக பெரும் வீரனானான். நெருப்பு சூழ உடல்கள் மத்தியில் சிதைந்த தூணில் வீரன் அமர்ந்தான். முராம் மக்கள் அவனை சின்மே எனும் பரலோக பிசாசு என அழைத்தனர். இரத்தம் படிந்த வீரன் வாளேந்தி தான் வலிமையானவன் என எண்ணினான். புருவம் சுருக்கி சொந்த உலகிற்கு எப்படி திரும்புவது என புரியவில்லை.
அந்த இளைஞன் முதலாவதாகி பரிசாக தன் யதார்த்தத்திற்கு திடீரென திரும்பினான். அவன் மருத்துவமனை படுக்கையில் ஆடையுடன் விழித்தான். நோயாளி மருத்துவமனையை விட்டு வெளியேற இருந்தபோது பின்னால் இருந்த மருத்துவர் கவலையுடன் நலம் விசாரித்தார். செவிலியரோ கையால் வாயை மூடி வலி இருந்தால் உடனே திரும்பி வரச் சொன்னார். மருத்துவ விடுப்புச் சான்றிதழை வைத்திருந்த செவிலியர் லாரி மோதி 17 மணி நேர அறுவை சிகிச்சை செய்த அதே நபரா எனக் கேட்டார். ஆச்சரியத்தில் வாய் திறந்த அம்மனிதன் தனக்கும் சந்தேகம் என்றான். கதாநாயகன் வானளாவிய கட்டிடங்களுள்ள தெருவில் சென்றான். கொரியாவை மறந்திருப்பதும் பழக நேரமாகும் என உணர்ந்தான். டாஜின் நிலைச்சாளரத்தை திறந்தான். எல்லாம் 999 நிலையில் இருந்தது. வேலை தேவையில்லை என நினைத்தான். முறைசார் உடையில் இருந்த அவன் கைகளை பார்த்து அதில் படிந்த இரத்தத்தை உணர்ந்தான். முறிமீல் நடந்த அனைத்து நிகழ்வுகள், போர்கள், சண்டைகள் அவர் மனதில் மின்னின. தொடர் துரோகங்கள், மரணங்கள், உயிர்த்தெழுதல்கள் யாரையும் நம்ப முடியாத நிலைக்கு அவரை கொண்டு சென்றன. சாலையில் நின்று சாதாரணமாக வாழ விரும்பினார். மேலே பார்த்தபடி இந்த முறை அமைதியான வாழ்க்கை வாழ முடிவெடுத்தான். சியோல் நகர மன்றத்தில் பெரிய கடிகாரம் தொங்கியது. கதவுகள் திறந்திருந்தன. கதாநாயகன் சகாக்களை வரவேற்றான். அலுவலக ஊழியர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். பெண் வியப்புடன் வாயை மூடினாள். சுருள் முடி ஆண் கண்களை விரித்து எல்லாம் சரியா எனக் கேட்டான். அமைதியாக டாஜின் எதுவும் நடக்கவில்லை எனக் கூறினார். சகாக்கள் தோற்றத்தில் மாற்றமில்லை என்றனர். புருவம் உயர்த்தி சகாவின் பேச்சு வித்தியாசமாக இருப்பதை அவர் கவனித்தார். பையன் வேறு பக்கம் பார்த்து கன்னத்தை சொரிந்தபடி தன் பேச்சு முன்பு எப்படி இருந்தது என்று கேட்டான். கழுத்தில் பேட்ஜ் தொங்க தளர்வான சீருடையில் முன்பு மெலிந்திருந்த அவன் இப்போது வலுவாக தெரிந்தான். சுருள் முடி கொண்டவன் அவன் கண்களை பார்த்து உயரமும் மாறியிருப்பதாக சொன்னான். தாடையைச் சொரிந்தபடி அந்த இளைஞன் தகவலுக்கு நன்றி சொன்னான். மூத்த சகூழியர் கை அசைத்து கண் சிமிட்டி முன்னால் நிற்பது வேறு ஒருவரா எனக் கேட்டார். அமைதியாக இளைஞன் தன்னில் மாற்றம் தெரிந்தாலும் அவனேதான் என்றான். அலுவலக நடுவில் அவன் விபத்து அதிர்ச்சியால் நினைவு தடுமாற்றம் இருப்பதாகவும் தன் இடம் எங்கென்றும் கேட்டான். சுருட்டை முடி மனிதன் கைகளை மார்பில் கட்டி புருவம் உயர்த்தி பழைய சகா முன் நிற்பதை நம்பாமல், இந்த மறதி என்னை மேலும் சந்தேகிக்க வைக்கிறது என்றார். பெண் கைகளை பிணைத்து முன்னால் டாஜின் தான் அழகாக இருப்பதைக் கண்டாள். ஆனால் ஊழியர் திரும்பி யூனிடம் கைரேகை ஸ்கேனர் கேட்டார். அலுவலக ஊழியர் அடையாளம் உறுதிப்படுத்தும் சிறு கருவியை காட்டினார். அவன் ஸ்கேனரில் விரலை வைத்தான். அனைவரும் கருவியை பார்த்தனர். அதன் குரல் RIF ஊழியர் என உறுதிப்படுத்தியது. சுருட்டை முடி மனிதன் மீண்டும் விரல் வைக்கச் சொன்னான். ரோபோ குரல் மீண்டும் உறுதிப்படுத்தியது. நம்ப மறுத்த ஊழியர் கைகளை உயர்த்தி மீண்டும் செய்யச் சொன்னார். கண் சுருக்கி, ஒருவர் ஒரே நாளில் இவ்வளவு மாற முடியாது என்றார். அந்த பெண் தன் சக ஊழியரை வியப்புடன் பார்த்து, இவை மறதி நோயின் விளைவுகள் என கூறி அவர் பேச்சு தெளிவாக மாறியதை கவனித்தாள். அந்த மனிதன் அவளை பார்த்து, உயர மாற்றம் சந்தேகமானது என கூற, வெட்கம் கொண்ட பெண் புன்னகைத்து, அதை பற்றி கவலையில்லை என்றாள். நெற்றியில் கை வைத்து அந்த இளைஞன் மீண்டும் தன் இருக்கை எங்கே என்று கேட்டான். அவரது சக ஊழியர் கைகளை அசைத்து இன்று வீட்டிற்கு சென்று நன்றாக ஓய்வெடுக்கும்படி கூறினார். உதட்டை பிதுக்கி, மருத்துவ விடுப்பு முடியவில்லை, நாளை வேலை தொடங்கலாம் என்றார். கதாபாத்திரத்தின் தோள்களை பிடித்து அந்த மனிதன் துணை செல்ல, அவனோ தானாகவே போகலாம் என்றான். தெளிந்த வானத்தில் மேகங்கள் மிதந்தன. தேஜுன் கட்டிடத்தை அடையாளம் கண்டு அடுக்குமாடி வீட்டை நோக்கி நடந்தான். படிகளில் ஏறி தன் மாடிக்குச் சென்றான். பையன் காம்பினேஷன் லாக்கில் கை வைத்தான். உடனே அவன் கையை எடுத்தான். கதவு முன் நின்ற இளைஞனால் குறியீட்டை நினைவு கூற முடியவில்லை. வீட்டிலிருந்து கேட்ட குரல் அவனை பதற்றமடையச் செய்தது. அவன் கீழே பார்த்தான். கதவுக்கு பின்னால் எட்டி பார்த்த சிறுமி அவனை மாமா என்று அழைத்தாள். அடுக்குமாடி உரிமையாளர் பயத்துடன் அவள் யார் என கேட்டார்.
சூரிய ஒளி அடுக்குமாடி கட்டிடத்தை ஒளிரச் செய்தது. அவர்கள் எதிரெதிரே மேசையில் அமர்ந்தனர். திஜுன் தன் டீ கப் ஒரு சிப் குடித்தான். சோகமான பெண்ணை பார்த்து அவள் யார் எனக் கேட்டான். கோப்பையை எடுத்து வைத்து முன் அமர்ந்தவள் தன் சகோதரர் மகளா எனக் கேட்டான். அவள் தலையசைத்தாள். எஸ் சார். கோப்பையை மேசையில் வைத்து தாய் இறந்ததால் அவளை கவனிக்க ஒப்புக்கொண்டதாகச் சொன்னான். அவன் அபார்ட்மெண்ட் குறியீடு கொடுத்ததால் அவள் இன்று வந்ததாகச் சொன்னாள். சிறுமி கைகூப்பி ஆம் என்று பதிலளித்தாள். சிந்தனையுடன் தாடையில் கை வைத்து முன்பு சந்தித்தோமா என திஜுன் கேட்டான். கையசைத்து புன்னகைத்து முதல் முறை பார்க்கிறோம் என்றாள். எரிச்சலுடன் முகம் மூடி வேறு உறவினர்கள் உள்ளனரா எனக் கேட்டான். பதற்றத்துடன் கைகளை கூப்பி பார்வையை தாழ்த்தி சிறுமி தன் தாய் அனாதை என்றும் தனக்கு வேறு யாரும் இல்லை என்றும் கூறினாள். மேஜையில் உணவு தட்டை கண்ட இளைஞன் அது என்னவென்று கேட்டான். தட்டில் சிவப்பு சாஸ், காய்கறிகளுடன் அரிசியும் ஆம்லெட்டும் இருந்தது. மாமா வேலை முடித்து சாப்பிட ஆம்லெட் செய்ததாக சிறுமி பதிலளித்தாள். தன் வீட்டில் வரவேற்க தயாரில்லை என்ற சொற்கள் அவள் கண்களை விரியச் செய்தன. சிறுமி மேஜையிலிருந்து எழுந்து கைகளை வைத்து கதாபாத்திரம் அடைக்கலம் தருவதாக உறுதியளித்ததாக கூறினாள். ஒன்றும் புரியாத மாமாவிடம் அவள் போனை காட்டினாள். 2 நாட்கள் முன் கடிதத்தில் திஜுன் அவளை வீட்டில் தங்க அழைத்ததாகவும் அது சிரமமில்லை என்றும் கூறப்பட்டது. இந்த செய்திகளை தான் எழுதியதை அவன் உறுதிப்படுத்தினான். குவளையை மீண்டும் எடுத்து நேற்று வரை விபத்தால் மருத்துவமனையில் இருந்ததாகவும் இன்றுதான் வெளியேறியதாகவும் கூறினான். மேஜையிலிருந்து எழுந்த இளைஞன் தான் நினைவிழந்ததாக விளக்கினான். பெண் அவனை பார்த்து எல்லாம் நன்றாக உள்ளதா எனக் கேட்டாள். மாமா குவளையை கழுவு தொட்டிக்கு கொண்டு சென்று உடல் குணமடைந்ததாக கூறினார். தண்ணீரை திறந்து குவளையை துடைத்து நினைவாற்றல் குறைந்து சிரமங்கள் ஏற்படலாம் என்றார். சுத்தமான குவளையை வைத்து யாரையும் கவனிக்க இயலாது, பழக நேரமாகும் என்றான். பெண் ஊக்கமிழந்து கையை முன்னே நீட்டினாள். வாய் திறந்து ஒப்பந்தம் போட வேண்டும் என அவள் கூறினாள். திஜுன் திரும்பி எந்த ஒப்பந்தம் பற்றி பேசுகிறாய் என்று கேட்டான். மார்பில் கை வைத்து பள்ளி முடியும் வரை தந்தையாக இருக்குமாறு கேட்டாள். கீழே பார்த்த அவன் புரியாமல் என்ன சொல்கிறாய் எனக் கேட்டான். நினைவாற்றல் குறைவால் தனியே வாழ்வது கடினம் என கூறி சிறுமி அவர் கையை பற்றினாள். மேலும் சுத்தம் செய்வது, துணி துவைப்பது, சமைப்பது போன்றவை அவருக்கு கடினமாக இருக்கும் என்றாள். சட்டை கையை இறுக பிடித்து வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக பள்ளி படிப்பு முடியும் வரை தங்க அனுமதிக்குமாறு கேட்டாள். கண்களில் கெஞ்சலுடன் பார்த்து விடுதிக்குச் செல்லும் வரை குறைந்தது 6 மாதங்கள் தங்க அனுமதிக்குமாறு வேண்டினாள். அவளை பார்த்த இளைஞன் இது மிகவும் நல்ல ஏற்பாடு என எண்ணினான். சியோல் தெருக்களில் இடைக்கால உடையில் நிற்பதை அவன் கற்பனை செய்தான். ஐரோப்பாவில் நீண்ட காலம் தங்கியிருந்ததால் நவீன உலகிற்கு பழக நீண்ட நேரமாகும் என்றும் இப்போது எதையாவது கற்றுக்கொள்ளவோ உதவி கேட்கவோ ஒருவர் இருப்பார் என்றும் நினைத்தான். சிந்தித்தவாறு தாடையில் கை வைத்து இது இருவருக்கும் நன்மை பயக்கும் என முடிவு செய்தான். முக்கிய கதாபாத்திரம் பையை எடுத்து ஒப்பந்தம் எழுத முன்வந்தது. பெண் கண்களை விரித்தாள். எந்த ஒப்பந்தம் பற்றி பேசுகிறோம் என்று தெரியாமல். ஜூன் மேசையில் அமர்ந்து காகிதத்தில் எழுதத் தொடங்கினார். அவர் வரைந்த ஒப்பந்தத்தை அவளிடம் கொடுத்தார். ஆண்டு இறுதி வரை தங்குமிடம், செலவுகளுக்கு பணம் வழங்குவதற்கு பதிலாக சியோல் யூனி பின்வருவனவற்றை செய்ய ஒப்புக்கொண்டது. அனைத்து செலவுகளுக்கும் கணக்கு வழங்க, ஒப்பந்த காலம் முழுவதும் வீட்டு பாடங்களை முடிக்க. காகிதத்தை படித்த பெண் ஒப்புக்கொண்டாள். எல்லாம் தெளிவாக உள்ளதா என கேட்டதற்கு மருமகள் சரியாக உள்ளது என்றாள். இளைஞன் பேனா கொடுத்து கையெழுத்திடச் சொன்னான். யுனாவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அவர்கள் நன்றாக பழகுவார்கள் என சித்தப்பா நம்பினார். பெண் நன்றி தெரிவித்து முயற்சிப்பதாக உறுதியளித்தாள். புன்னகைத்து அவரை தந்தை என அழைக்க விரும்பினாள். கண்கள் மின்ன, முக்கிய கதாபாத்திரம் தனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை என்றார்.
தாஜின் அறையை விட்டு வெளியேற இருந்தான். பெண் தன்னை யூ என்று அழைக்கச் சொன்னால் அவன் சம்மதித்தான். காகிதத்துடன் யூனி புதிய தந்தை விரைவில் பழகிவிட்டார் என நினைத்தாள். மேலும் பேச நினைத்து அறையை பார்த்தாள். ஆனால் அவன் உடை மாற்றும் தசை பிடிப்பான உடலை கண்டாள். வெட்கத்தில் பெண் வாயை மூடி கன்னங்கள் சிவந்தன. உடனே திரும்பி அத்துமீறலுக்கு மன்னிப்பு கேட்டாள். திரும்பி என்ன நடந்தது என்று கேட்டான். வெட்கமாக குளிர்சாதன பெட்டி காலி, கடைக்கு போக வேண்டும் என்றாள். தந்தைக்கு முதுகை காட்டி நின்றாள். இளைஞன் பணப்பையை எடுத்தான். கையில் வங்கி அட்டையுடன் அவன் மருமகளிடம் எல்லா வாங்குதல்களுக்கும் பணம் செலுத்தச் சொன்னான். யூனி அட்டையை கையில் எடுத்து திகைப்புடன் பார்த்தாள். அட்டையை மார்பில் வைத்து மாமாவிடம் கடைக்குச் செல்ல முன்வந்தாள். நினைவுகள் திரும்பலாம் என. தாஜின் கீழே பார்த்து அது வேலை செய்யலாம் என்று கடைக்குச் செல்ல ஒப்புக்கொண்டார். கண்ணாடி கதவுகளுக்கு மேலே அறிவிப்பு பலகை, அருகில் ஷாப்பிங் வண்டிகள் நின்றன. காய்கறி பிரிவில் நின்றார்கள். ஜன்னலில் பெரிய பச்சை வயல் தெரிந்தது. புதிய காய்கறிகளில் உணவு தயாரிக்க வேண்டும் என்றார். பன்றி வயிறு 600 கிராமுக்கு 10,000 வான் என்பதை கவனித்தாள். பையன் அது விற்பனை என்று நினைத்தான். நன்றி கூறிய பெண் வெட்கத்துடன் கன்னத்தை சொரிந்தாள். பின்னால் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தனர். சிறுமி ஆச்சரியத்துடன் வாய் திறந்தாள். இளைஞன் என்ன நடந்தது என்று கேட்டான். கடை நடுவில் பிளவு தோன்றி வாடிக்கையாளர்கள் பயந்து ஓடினர். யூனி முதுகிலிருந்து துப்பாக்கியை எடுத்தாள். தன் முன்னால் ஆயுதத்தை நீட்டி முன்னே பிளவு உள்ளதாக கூறி அது ஆபத்தானது என கூறி தந்தையை ஒளிய உத்தரவிட்டாள். கூறிய பற்களுடன் பச்சை அரக்கன் பிளவிலிருந்து வெளிப்பட்டது. நுழைவாயில் திறந்த துறையிலிருந்து மக்கள் ஓடினர். நீல ஹூடி அணிந்த இளைஞன் முன்னே பூதம் உள்ளதாக கத்தினான். முக்கிய கதாபாத்திரம் நடப்பதை அமைதியான முகபாவனையுடன் கவனித்தார். துப்பாக்கியின் குழலில் மஞ்சள் ஆற்றல் குவிந்தது. உடனே ஆயுதத்திலிருந்து ஒளிக்கற்றை வெளிப்பட்டது. சக்தி அலை அரக்கனின் உடலை கடந்து சென்றது. நெஞ்சில் துளையை கண்டு பூதம் அதிர்ச்சியில் உருமியது. ஒரு நொடிக்குள் அதன் உடல் கடை தரையில் சரிந்தது. ஒரு வாடிக்கையாளர் பூதம் மயங்கிவிட்டதாக கூறி வாயை மூடினார். ஒருவர் கையில் மட்டையுடன் நின்றிருந்தார். கடையில் ஒரு வேட்டைக்காரன் இருந்ததால் அவங்க அதிர்ஷ்டசாலிங்கன்னு அந்த ஆளு சொன்னாரு. அவரு நிம்மதியா பெருமூச்சு விட்டப்போ ஜின்னுக்கு தன் மருமகள் வேட்டைக்காரின்னு தெரிஞ்சுது. பொண்ணு துப்பாக்கிய பையில வச்சு, அப்பா ஏன் ஒளியல, உங்களுக்கு காயம் பட்டிருக்குமேன்னு கேட்டா. பையன் மன்னிப்பு கேட்டு இனிமே கவனமா இருப்பேன்னு சொன்னான். பொண்ணு உதட்ட பிதுக்கி இது நிஜமான்னு தெரிஞ்சுக்க விரும்பினா. பதில் ஆமாம்னு இருந்துச்சு. வந்த போலீஸ்காரங்க அரக்கன் உடம்ப புகைப்படம் எடுத்தாங்க. ஒருத்தன் நோட்டு புக்கோட ஒரே பூதம்தான், செத்தவங்க யாரும் இல்லைன்னான். போலீஸ்காரர் ஹீரோக்கள் கிட்ட திரும்பி நீங்க தான் அரக்கனை கொன்றீங்களா கேட்டார். ஹீரோ யுன்ஹிய முன்னுக்கு தள்ளி என் பொண்ணுதான் பூதத்தை கையாண்டதுன்னு சொன்னார். யூனிஃபார்ம்காரர் ஆச்சரியமா வாயத் திறந்தார். பின்னர் அவர் அடையாளம், தொலைபேசி, முகவரி, வங்கிக் கணக்கு எண் கேட்டார். அதிகாரி பையனை பார்த்து வெகுமதிக்கு இத்தகவல் தேவை என விளக்கினார். அரக்கன் அழிப்பு, மனவிரயம் ஈடு செய்ய மக்கள் பாதுகாப்புக்கான பரிசு இது என்றார் காவலர். இச்செய்தி சிறுமிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. தந்தை வங்கிக் கணக்கு தருவார் என கூறி ஜின் சிந்தனையுடன் தாடையை தடவினார். மருமகளை பார்த்து அவள் கணக்கில் பணம் சேர்ப்பதே நியாயம் என முடிவெடுத்தார். அவள் புன்னகைத்தாள். அவள் கன்னங்கள் சிவந்தன. வெளியே இருள் சூழ்ந்திருந்தாலும் வீட்டு ஜன்னல்களில் ஒளி தெரிந்தது. மேசையில் போன் அதிர்ந்தது. யுன்ஹி சமையலை நிறுத்தி செய்தியை பார்த்தாள். போனை எடுத்தவுடன் அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். பிளவு அழிப்பு, அரக்கன் வதைக்காக சியோல் காவல்துறை 150,000 வோன் அனுப்பியது. பின்னால் நின்ற பையன் அது அதிகம் என கூற ஆச்சரியத்தில் போனை மார்போடு அணைத்தாள். அவள் மாமா அவளை பார்த்து, ஒரு அரக்கனை கொல்ல இவ்வளவு பணம் செலவானால் நீ இங்கு வாழ்வதில் பயனில்லை என்றார்.
சிரித்தபடி பெண் கூறினாள், இது தற்காலிகம். எல்லா அரக்கர்களும் அந்த பூதம் போல் பலவீனமாக இருக்க மாட்டார்கள். மேலும் உரிமம் பெற்ற வேட்டைக்காரர் அல்லது மரண தேவதைகள் மட்டுமே நிலவறைக்குள் நுழைய முடியும். எனக்கு அது இல்லை என்றாள். அவள் சாதாரணமானவள் என்பதால் இளைஞன் அதிருப்தியுடன் கைகளை கட்டி வேறு திசையில் பார்த்தான். முக்கிய கதாபாத்திரம் தன் மருமகள் பகுத்தறிவு விதியை படித்திருக்கிறாளா என்று கேட்டார். பெண் புரியாமல் கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தாள். டிஜுன் விரலை உயர்த்தி மனதின் விதி என்பது வெளி ஆற்றலை உறிஞ்சும் திறன் என விளக்கினார். விளக்கத்தை தொடர விரும்பாமல் அவர் கையை தாழ்த்தி அதில் எதுவும் சிறப்பில்லை என முடித்தார். யூனி கண்மூடி புன்னகைத்து, இது ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் மார்ச்சில் மாநில வேட்டை அகாடமியில் சேர திட்டமிட்டுள்ளேன் என்றாள். வாணலியை எடுத்து உணவை தட்டில் வைத்த பெண் தன் சக்தி இன்னும் விழிக்கவில்லை என கூறினாள். ஆனால் மானா பயன்படுத்தலாம். பையில் எப்போதும் வைத்திருக்கும் மானா துப்பாக்கி பயன்படுத்த அனுமதியும் உண்டு என்றாள். மேசையில் அமர்ந்த இளைஞன் எல்லோரும் வேட்டைக்காரராக முடியாது என பாராட்டினான். கரண்டி பிடித்த மருமகள் அதனால் தன்னை நன்றாக நடத்த வேண்டும் என்றாள். கையுயர்த்தி புன்னகைத்து தான் மிகவும் புகழ் பெறுவேன் என்றாள். மேசையில் பல கொரிய உணவு வகைகள் இருந்தன. யூனி நல்ல பசியுடன் உண்ணும்படி வாழ்த்தி எல்லாவற்றையும் சாப்பிடச் சொன்னாள். கரண்டியை எடுத்த பெண், உங்கள் அப்பாவின் வேலை என்ன என்று கேட்டாள். இளைஞன் வாயில் கரண்டி வைத்து, மேயர் அலுவலகத்தில் வேலை என்றான். மகள் கேட்டாள், அப்போ நீங்க அரசு ஊழியரா? அவன் ஆமாம் என்றான். புன்னகைத்து, உங்க வேலை ஆபத்தானதா என்று கவலையுடன் கேட்டாள். இறைச்சி தட்டை நகர்த்தி மீண்டும் சாப்பிடுங்க என்றாள். நகர மண்டபத்தில் வெயில் அடித்தது. கடிகாரம் காலை 9 மணியை நெருங்கியது. அலுவலக சுவர் கடிகாரமும் அதே நேரத்தை காட்டியது. கதாநாயகன் அலுவலகம் நுழைந்து அனைவரையும் வாழ்த்தினான். சுருள் முடி அவனை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். கவலையுடன், எல்லாம் சரியா? இன்னைக்கு வேலை செய்ய முடியுமா என்றான். டேஜூன் நன்றி சொல்லி, எல்லாம் நல்லா இருக்கு என்றான். கை கட்டி, ஏதும் கேள்வி இருந்தா சொல்லுங்க, உடல் நலம் முக்கியம் என்றார். கணினி மேசையை காட்டி, உன்னிடம் அங்கேதான் என்றார். அடுத்த மேசையில் இருந்த கண்ணாடிக்காரர், மறதி போகலைனா கேளுங்க, பதில் சொல்றேன் என்றார். இளைஞன் அவரை பார்த்தான். பெயர் நினைவில் இல்லை. அவர், நான் உங்க பாஸ் ஹியூக் சூ என்றார். முக்கிய பாத்திரம் குனிந்து நன்றி சொன்னது. சுருள் முடி ஆள் கடிகாரம் பார்த்து, நேரமாச்சு என்றார். பாஸ், முக்கியமான வேட்டைக்காரரை வர சொல்லுங்க என்றார். ஊழியர் எஃப் ரேங்க் முக்கியமா என சந்தேகித்தார். கண்ணாடிக்காரர் சிரித்து, ரேங்க் எப்படியோ வேட்டைக்காரன்தான் என்றார். அப்போது ஒருவர் உள்ளே வந்து, சாரி லேட் என்றார். எல்லோரும் திரும்பினர். பிங்க் முடி பொண்ணு மூச்சு வாங்கிக்கிட்டு நின்னா. வியர்வை தொடச்சிக்கிட்டு, லேட்டா வந்துட்டேனா என்று புன்னகைத்தாள். சுருள் முடியாள், நான் வெளியே வந்து கூப்பிடணும்னு இருந்தேன் என்றார். பொண்ணு மறுபடி குனிஞ்சு மன்னிப்பு கேட்டா. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹியூக்ஸு கையால் சுட்டி காட்டி புது வேட்டைக்காரனுக்கு வணக்கம் சொல்ல சொன்னாரு. டேஜூன் குழப்பமா சுத்தி பார்த்து அவர் கையை பிடிச்சாரு. பாஸ் அவனை தனியா கூப்பிட்டாரு. கீழே ஊழியருக்கு ஏதோ ஞாபகம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பசங்க கவனமா கேட்டாங்க. துறை தப்பு தேடுறதுலையும் வேட்டைக்காரனோட மிஷன் போறதுலையும் ஈடுபட்டிருக்குன்னு. பொண்ணை காட்டி, ஏஜி இந்த பையன் பொறுப்பில் இருப்பாங்கன்னு சொன்னாரு. ஹீரோ அமைதியா முகத்தோட வணக்கம் சொன்னாரு. ஏஜி அவனை வியப்போட பார்த்தா. பாஸ் அவனோட ஜோடியா ஆகணும்னு சொன்னாரு. இதை கேட்டதும் 2 பேரும் குழப்பமா ஹியூக் ஷூவை பார்த்தாங்க. வெக்கமா சிரிச்சு கன்னத்தை சொரிஞ்சாரு. அவங்கள பார்த்து, டேஜூன் இப்ப மிஷனுக்கு போக முடியாதுன்னு ஊழியர் பார்த்துப்பாருன்னு சொன்னாரு. பசங்க புருவத்தை சுருக்கி, இதுதான் வேலையான்னு கேட்டாரு. குழப்பமா கண்ணை மூடி, முதலாளி ஆம் என்று பதிலளித்து விபத்தின் விளைவுகள் தெரியாததால் தானே கவனிப்பதாக கூறினார்.
சுருட்டை முடி மனிதர் சக ஊழியர் தலையில் காயம்பட்டு வேலை செய்ய முடியாது என கவலை தெரிவித்தபோது அவர்கள் திரும்பினர். பீதியில் கண் விரித்த இளைஞன் தன்னை நேர்மையற்ற தொழிலாளியாக நினைக்கிறார்கள் என எண்ணினான். உடனே தீவிரமாகி தன் வேலையை செய்வேன் என உறுதியாக கூறினார். ஹியூக் சூ கைகளை உயர்த்தி அதிகம் சிரமப்பட வேண்டாம் என்றார். சுருட்டை முடி மனிதன் கை இறுக்கி முதலாளியை ஆதரித்து, முக்கிய கதாபாத்திரம் தன் இடம் தெரியாதவன் ஓய்வு எடுக்க வேண்டும் என்றார். ஏற்கனவே வேட்டைக்காரர் ஹியூக் சூவுடன் வேலை செய்வார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பெற்றிருந்தார். டேஜூன் கோபமாக கைகளை இறுக்கி கண்களை சுருக்கினார். புருவம் சுருக்கி தன் கடமைகளை தானே செய்வதாக அறிவித்தார். டாஸ்கில் பங்கேற்க அனுமதி கேட்டபோது முதலாளி தோள்களை மட்டும் அசைத்தார். நகரத்தின் உயர் கட்டிடங்களின் பெரிய ஜன்னல்களில் சூரியன் பிரதிபலித்தது. நகரமண்டப ஊழியர்கள் கடைக்கு முன் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தனர். சுருள்முடி மனிதன் சக ஊழியர் பைத்தியமா என கேட்டார். முக்கிய பாத்திரம் என்ன செய்யும் என்று தெரிந்து. முதலாளி அவரது கவலையை புரிந்து கொள்வதாக பதிலளித்தார். கோலா அருந்தி கீழ்ப்பணியாளருக்கு மற்றொரு வாய்ப்பு தர கேட்டார். அவர் தம் ஊழியர் என்பதால். சுருள்முடி தொழிலாளி அதிருப்தியுடன் புருவங்களை தாழ்த்தினார். ஒரு திருப்தி கூக்குரல் எழுந்தது. சூரியனின் கதிர்கள் அந்த பெரிய கட்டிடத்தை ஒளிரச் செய்தன. கோளாறு மேலாண்மைத்துறை ஊழியரும் அவர் கூட்டாளியும் டாக்ஸியில் பயணித்தனர். முன் இருக்கையில் காகித குவியலுடன் முக்கிய பாத்திரம் இது போதும் என முடிவு செய்தது. கீழே பார்த்தபடி அறிவுறுத்தல்களை பலமுறை படித்த பின் என்ன செய்வது, எப்படி செய்வது என்பதை புரிந்து கொண்டதாகவும் தவறு பற்றிய தகவல்களை ஆராய்வது தனது கடமை என்றும் நினைத்தான். இந்த வேலைக்கு ஹண்டர் அகாடமி ஆதரவு அளித்தது. ஆனால் பெரிய கில்டுகளிடையே போலி ஆவணங்கள் பரவி சிக்கல்களை உருவாக்கின. அரசாங்கமும் அவற்றை பயன்படுத்த தொடங்கியது. பின் இருக்கையிலிருந்து கேட்ட குரல் டிஜூனின் சிந்தனையை கலைத்தது. பெண் தன்னை அறிமுகப்படுத்தி தனக்கு 21 வயது என்றாள். திரும்பிய அவன் மன்னிப்பு கேட்டு ஆவணங்களை சரிபார்த்ததாக விளக்கினான். அவள் சிரித்துக்கொண்டே பரவாயில்லை என்றாள். அவள் கையில் ஏதோ இருப்பதை கவனித்து அது என்னவென்று கேட்டான். அவள் மடியில் நீள்வடிவ பெட்டி ஒன்று இருந்தது. அரக்கர்களை எதிர்க்க தேவையான சீருடை, ஆயுதங்களுக்கான பெட்டி அது என எஜி விளக்கினாள். டாக்ஸி ஓட்டுநர் வண்டியை நிறுத்தி ஜன்னல் வழியே பார்த்து வந்துவிட்டதாக கூறினார். கதாநாயகர்கள் டாக்ஸி ஓட்டுநருக்கு நன்றி கூறினர். முன்னால் மலைகள் தெரிந்தன. டாக்ஸி டிரைவர் அவர்களை காட்டில் சாலையோரம் இறக்கிவிட்டார். உலோகப் பெட்டி திறந்து சிறு பச்சை பந்து வெளிப்பட்டது. சிறுமி அதை மார்போடு அணைத்தாள். அவள் கைகளில் கோலம் ஒளிரத் தொடங்கியது. அதே நேரம் அவள் உடை சாம்பல் நிற சூட்டாக மாறியது. முக்கிய பாத்திரம் வேட்டைக்காரனை பார்த்து வியந்தது. எஜி திரும்பி, இது போன்றதை முதல் முறையா பார்க்கிறாய் என்று புன்னகையுடன் கேட்டாள். பதில் ஆம் என்பதாக இருந்தது. அவர்கள் காத்திருந்த பாதுகாவலர்களை நோக்கி சென்றனர். இந்த சூட் குறைந்த பாதுகாப்பு தரும், ஆனால் 3 மில்லியன் வான் விலை என சிறுமி விளக்கினாள். வாளை பற்றி கேட்கப்பட்ட போது டி ரேங்க் எலும்புக்கூடு அரக்கன் வாள் என்றும் சூட்டை போல விலை உயர்ந்தது அல்ல என்றும் கூறினாள். வாளின் பிடியை மார்பில் வைத்து உன்னை என்னவென அழைக்கலாம் என்று கேட்க தாஜின் அது முக்கியமில்லை என்றார். சோதனை சாவடியை அடைந்ததும் வேட்டைக்காரி தன் பொருட்களை ஊழியரிடம் கொடுத்து தவறுகளுக்கு பொறுப்பான மேலாளரை அழைப்பதாக கூறினாள். இளைஞன் ஒப்புக்கொண்டான். பாதுகாப்பு அதிகாரி சோதனையை முடித்து அவர்களை செல்ல அனுமதித்தார். அவர்கள் காட்டு பூங்காவின் பாதையில் நடந்தனர். பாலத்தின் கீழ் அவர்கள் முன் ஒரு பிளவு தோன்றியது. ஏஜி இது தனியாக செய்யும் தன் முதல் முறை என கூறினாள். பின்னால் இருந்து யார் அவர்கள் என ஒரு குரல் கேட்டது. 3 வேடர்கள் பிளவை நோக்கி வந்தனர். ஒருவன் நீண்ட நாட்களாய் சந்திக்கவில்லை என்றும் பெண் வேட்டையை விட்டதாக நினைத்ததாகவும் கூறினான். ஏஜி அதிர்ச்சியில் வாய் திறந்தாள். மோஹாக் கொண்ட ஆண் நெருங்கி அவள் கில்ட்டில் சேர்ந்தாளா எனக் கேட்டான். வேடன் கேலியாக மனா நுழைய தெரியாதவரை கில்ட்டில் சேர்த்ததற்கு வியப்படைந்தான். பெண் வருத்தத்துடன் தலை குனிந்தாள். முக்கிய பாத்திரம் முரடன் கேலி செய்வதை கவனித்தது. தேஜுன் ஏஜிக்கு அவனை தெரியுமா என கேட்க பயிற்சியில் சந்தித்ததாக பதிலளித்தாள். இப்போது ஃபால்ட் துறை ஊழியரை கவனித்த அவன் கேள்விக்குறியாக பார்த்தான். அவன் பேட்ஜ பார்த்து போராளி சிரிச்சான். பொண்ணு ஒப்பந்தத்துல வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சு. சிரிப்புல கண்ணுல நீர் வந்துச்சு.
அவ கில்டுல சேர்க்கப்பட மாட்டா, எஃப் ரேங்க் தான் இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்னது பரிதாபமா இருக்குன்னு கேட்டதும் வேட்டைக்காரன் திமிரா சிரிச்சான். அவனை பார்த்து விரல நீட்டி மொஹாக் கட் ஆளு நண்பர்களை கேட்டான். என்னடா சொன்னா? போராளி சிரிச்சுக்கிட்டே சபதம் பண்ணான். உடனே அந்த பசங்க சட்டைய பிடிச்சு தூக்கி நிறுத்தினான். ஏஜி பயந்து மேனேஜரை கூப்பிட்டா. வேட்டைக்காரன் முகத்தை நெருங்கி பல்லக்காட்டி சாதாரண அரசு ஊழியன் என்ன தடுக்க முடியும்னு கேட்டான். அவன் என்ன பண்ணுவேன்னு கேட்டதும் ஹீரோ புருவம் துடிச்சுது. அடுத்த நொடி தாஜூன் வெறுப்பா முகத்தை சுழிச்சான். அந்த ஆளோட கண்ணு ஆச்சரியத்துல பெருசாச்சு. என்ன நடக்குதுன்னு புரியாம வாய லேசா திறந்தான். அடுத்தவரின் சக்தியால் அவர் பயந்து போனார். 3 வினாடியில் விடுவித்தால் மன்னிப்பேன் என தாஜூன் உருமினான். அவன் கண்கள் சிவந்தன. ஹான்சென் கை உயர்த்த இருள் ஆற்றல் உடலை சூழ்ந்தது. முகத்தில் வியர்வை வழிந்தது. அவன் கண்கள் வியப்பில் விரிந்தன. மூச்சு திணறி வாய் திறந்து இறைத்தார். மற்றொருவர் தோளில் தொட்டு ஹான்சென் நலமா எனக் கேட்டார். தரையில் விழுந்து முகம் மூடி எதிலிருந்தோ பாதுகாத்து கொண்டு அலறினார். கவலையுடன் மக்கள் அவரை நெருங்கினர். என்ன நடக்கிறது என்று கேட்டனர். அவன் முன்னால் எதையோ வெறித்து பார்த்தான். கால் சட்டை ஈரமாகி தரையில் குட்டை உருவானது. பெண் சிரிப்பை அடக்க வாயை மூடிக்கொண்டாள். தாஜூன் திருப்தியுடன் புன்னகைத்து உருமினான். ஹான்சனுக்கு உதவ கை நீட்ட அவர் பயந்து பின்வாங்கினார். முக்கிய பாத்திரத்தின் கண்கள் சிவப்பாக இருந்தது கண்டார். கருப்பு சூட் அணிந்தவர் தரையில் அமர்ந்த ஹான்சென் மீது உயர்ந்து நின்றார். உயிர் உனக்கு அருமையெனில் தலையிடாதே என்றார். அவன் கதறி அழுது வாய் திறந்து கீழ்ப்படிவதாக கூறினான். இக்காட்சியை கண்ட மக்கள் அசௌகரியமாகவும் வெறுப்பாகவும் உணர்ந்தனர். ஏஜி அதிர்ச்சியிலிருந்து மீண்டு முகத்திலிருந்து கைகளை அகற்றினாள். தாஜூன் கடந்து சென்று மோசமானதை பார்க்க விரும்பாவிட்டால் தொடர்ந்து வா என்றான். நீலவானத்தின் பின்னணியில் ஒரு கருந்துளை தோன்றியது. அது சத்தமாக காற்றை உறிஞ்சிக் கொண்டிருந்தது. இருளிலிருந்து தாஜூனின் கை வெளிப்பட்டது. வாளேந்திய வேடனும் பணியாளும் வாயிலருகே நின்றனர். அவர்கள் தாங்கள் இருந்த இடத்தை சுற்றி பார்த்தனர். தூரத்தில் மலைக்கு பின்னால் பச்சை அரக்கன் ஒன்று அலைந்தது. தாஜூன் பிளவு எஃப் தரம், எனவே உள்ளேயெல்லாம் எளிது என்றான். அவன் டேப்லெட் எடுத்து ரிஃப்ட் கட்டுப்பாட்டு அமைப்பில் நுழைந்தான். அவர் தரவை உள்ளிட பொத்தானை அழுத்தி சியோல் நகர், காங்னியுங் மாவட்டம், மெனல் பகுதியில் தவறு 2 பதிவானதை அறிவித்தார். அவர் டேப்லெட்டில் தகவல்களை உள்ளிடுவதை அந்த பெண் ஆர்வமாக கவனித்தாள். மேப்பிங் தொடங்கியதை சிஸ்டம் அறிவித்த போது அவர் வாயை சிறிது திறந்து எல்லாம் தயார் என்றார். டேப்லெட்டை பையில் வைத்து ஏஜியிடம் புறப்பட வேண்டிய நேரம் என்றார். அவள் மகிழ்ச்சியில் குதித்து தான் முதலில் செல்வதாக சொன்னாள். உறைந்து போன பெண்ணை அவன் கேள்விக்குறியாக பார்த்தான். அவள் கையை இறுக்கமாக மூடினாள். தீவிர முகபாவனையுடன் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தானே பொறுப்பேற்க வேண்டும் என நினைத்தாள். மேலும் தன்னை சிறப்பாக காட்டினால் மேயர் அலுவலகத்தில் வேலை கிடைக்கும் என்றும் நினைத்தாள். ஏதோ ஒன்று அவர்கள் கவனத்தை ஈர்த்தது. கொல்லப்பட்ட அரக்கர்களின் உடல்கள் தரையில் கிடந்தன. அருகில் வேட்டைக்காரர்கள் நின்றனர். சிறுமி அதிர்ச்சியடைந்தாள். ஏற்கனவே பல வேடர்கள் வந்திருந்ததால் அவள் கண்களில் கண்ணீர் தழும்பியது. விரக்தியில் மண்டியிட்டு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று வருத்தத்துடன் நினைத்தாள். தாஜூன் அமைதியாக அப்பெண்ணை பார்த்து, இது கூட நல்லதுதான் என்றான். பூதங்கள் இல்லாமல் வேலையை விரைவில் முடித்து வெளியேறலாம். அவன் குழப்பத்துடன் கீழே ஏதோ பார்த்தான். வேட்டைக்காரனின் தகவல் திரையில் காட்டப்பட்டது. தாஜூன் அவள் அளவிற்குள் சாதாரணமானவை என நினைத்தான். அவன் அத்தகவலை வியப்புடன் பார்த்தான். எஜிக்கு வாழ்வீச்சு திறமை உள்ளதாக திரையில் தெரிந்தது. டேப்லெட் கையில், உனக்கு வாழ்வீச்சு தெரியுமா என்று கேட்டான். அவள் புன்னகைத்து அவன் தன் நிலையை பார்த்ததை உணர்ந்தாள். அவள் தலை சாய்த்து புன்னகைத்தாள். எஸ் ரேங்க் திறன்கள் அரிது, அதனால் மகிழ்ச்சி என்றாள். மேலும் பாடத்தின் ஆரம்பத்தில் அவள் சிறந்தவளாக இருந்தாள். நடுங்கும் கையால் எப்போதும் தேர்வில் வென்றேன் என வருத்தமாகச் சொன்னாள். அவன் பக்கவாட்டில் பார்த்தபடி அவளை அழைக்க முயன்றான். உற்சாகமான பெண் தலைமுடியை மெல்லத் தொடங்கினாள். அவள் கண்களில் கண்ணீர் தோன்றியது. திறன் காட்டும்போது மனா இல்லாததால் எல்லாம் மாறியது என்றாள். தேஜுன் மீண்டும் அவளை அழைத்தான். சிறுமியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது.
மூன்றாம் நிலையில்தான் மனா வரும், இரண்டாவதற்கு எப்படி என்று தெரியவில்லை என்றாள். தன் முயற்சிகள் வீணாகும் என்று உறுதியாக நம்பினாள். அவன் அவளை நெருங்கி தோள்களை பிடித்து தள்ளினான். பெண் பயத்துடன் கீழே ஏதோ பார்த்தாள். காலில் அம்பும் அருகில் ஏதோ விழுந்ததும் தெரிந்தது. கூர்முனைகள் கொண்ட மரத்தடி தரையில் குத்தி இருந்தது. மலைப்பின் வந்த பச்சை பூதங்களை பயந்து பார்த்தாள். தேஜுன் அவளை எழுப்பி சிறப்பாக செயல்படச் சொன்னான். பயந்த பெண்ணிடம் போர் தொடங்குகிறது என்றான். அவளை முன்னோக்கி தள்ளினான். கையில் வாளுடன் நின்ற சிறுமி முடிவெடுக்க முடியாமல் உறைந்து போனாள். எதிரியை வெறித்து பார்த்து பற்களை கடித்தாள். தன்னை ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்த வேண்டும் என நினைத்தாள். தடிகளுடன் பச்சை பூதங்களை நோக்கி ஓடினாள். அவள் பாய்ந்தபோது காற்று மேலே பறந்தது. வேட்டைக்காரி தரையிலிருந்து தன்னை தள்ளிவிட்டாள். குதித்து பூதத்தின் முகத்தில் வாளால் குத்தினாள். அரக்கன் கண்ணை பிடித்தான். கருப்பு இரத்தம் வழிந்தது. கோபமாக சீறினான். சிறுமி மீண்டும் குதித்து எதிரியின் தலையை குறிவைத்தாள். அவள் கால் பூதத்தின் தலையில் பலமாக தாக்கியது. அடியின் தாக்கத்தால் அவன் பின்னோக்கி சென்றான். அதிருப்தியுடன் கண்களை சுருக்கி முகத்தில் இரத்தம் வழிந்தது. ஏஜி வாளால் அரக்கனின் தலையை துண்டித்தாள். தலையற்ற உடல் மற்றொரு பூதத்தின் அருகில் விழுந்தது. பெண் அவர்களுக்கு முதுகை காட்டி முழங்காலில் விழுந்தாள். கடுமையாக மூச்சிறைத்து முகத்தில் வியர்வை வழிந்தது. திரும்பி பரந்த புன்னகையுடன் மேலாளரை பார்த்தாள். பூதத்தை எளிதாக கொன்றதை பார்த்தீரா என்று கேட்டாள். அவர் டேப்லெட் திரையை கூர்ந்து பார்த்தார். உயிர் பிழைத்த அரக்கன் அவனை நோக்கி ஓடினான். ஏஜி அவனை ஆபத்தை பற்றி எச்சரிக்க முயன்றாள். பூதம் பற்களை காட்டி நகக்கால்களை நீட்டியது. சிறுமி அலறினாள். தேஜுன் கண்மூடி அதிருப்தியுடன் பெருமூச்சு விட்டான். அரக்கன் குழம்பினான். அவன் தாக்குதலை மனிதன் சுலபமாக தவிர்த்தான். ஏஜி வாய் சிறிது திறந்து நடப்பதை கூர்ந்து கவனித்தாள். பூதம் தலைகுப்புற விழுந்து பரிதாபமாக முனகியது. அவன் மலை உச்சியிலிருந்து அலறியபடி விழுந்தான். டேஜுன் அவனை புறக்கணித்து திரும்பினான். அவர் டேப்லெட் தகவல்களை மீண்டும் ஆராய்ந்தார். ஏஜியின் முகம் வியர்வையில் மூழ்கியிருந்தது. அவள் வாய் ஆச்சரியத்தில் அகன்றது. டேப்லெட்டை பார்த்தபடி போர் தொடர்வதாகவும் எதிரியை கவனிக்கச் சொன்னார். பெண்ணருகில் ஒரு பூதம் நின்றது. நாம் அவனை பற்றி பேசுவதை அவன் உணர்ந்தான். தடியேந்திய பூதம் பல்காட்டி உருமியது. வேட்டைக்காரி வாளுடன் திரும்பினாள். எதிராளி தலையில் அடித்ததும் அவள் துடித்தாள். பூதம் தடியை பின்னோக்கி நகர்த்தியது. சிறுமி சமநிலை இழந்தாள். வியர்வையும் அழுக்கும் படிந்த முகத்துடன் விம்மலை அடக்கி பற்களை கடித்தாள். பூதம் மீண்டும் அடிக்க ஓங்கியது. டேஜுன் கேட்டான், இரு பூதங்களுடன் போரிட்டதிலேயே சோர்ந்து விட்டாயா? தான் இன்னும் வலிமையாக இருப்பதாக அவள் உறுதியளித்தாள். அரக்கன் போர்க்குரல் எழுப்பி தாக்க பாய்ந்தான். அவன் தடியால் அவளை வலுவாக தாக்கினான். அடியின் சக்தி அவளை தள்ளியது. ஆனால் நிலைகுலையவில்லை. அரக்கன் ஆயுதத்தை நெஞ்சோடு அணைத்து புன்னகைத்தான். பற்களை கடித்து எதிரியை கோபமாக பார்த்தாள். வாளை முன்னோக்கி நீட்டி கத்தியபடி தாக்கினாள். பூதம் தடியால் அவள் வாளை தடுத்தது. அவள் ஏமாற்றத்துடன் கண்களை மூடினாள். வாளுடன் கூடிய அவள் கைகள் நடுங்கின. டேஜுன் அவளை கூர்ந்து கவனித்தான். அவன் கண்மூடி பெருமூச்செறிந்தான். வாழ்வீச்சு அவளது முக்கிய திறமை அல்ல என்று அவர் கூறினார். சிறுமியின் முகத்தில் வியர்வை வழிந்தோடியது. அவள் அவனை வியப்புடன் பார்த்து, தாக்குதல்களை தடுத்து குறைந்த முயற்சியில் தாக்குவதே முக்கியம் என்றாள். டேஜுன் டேப்லெட்டுடன் அவளை பின்வாங்கி மூச்சுவிட சொன்னான். மூச்சு பிரச்சனையால் கைகள் நடுங்கி வாளும் அசைவதாக அவன் சொன்னான். அவள் அடக்கமாக சில அடி பின்வாங்கினாள். கன்னங்களை உப்பி ஆழமாக மூச்சுவிட முயன்றாள். அவள் பூதத்தை பார்த்தாள். அரக்கன் கனத்த மூச்சு விட்டான். எதிரியும் களைத்து போய் விரைவில் சோர்வடைவார் என டேஜுன் கூறினான். அவன் நிகழ்வுகளை அலட்சியமாக கவனித்தான். நல்ல வாய்ப்பு வரும், தாக்குதலில் கவனம் செலுத்து என்றான். எதிராளியை உற்று பார்த்து வாய் திறந்து மேலாளரின் சொற்களை ஏற்றாள். பூதம் ஓடத் தொடங்கியது. முழு பலத்துடன் வேகமாக தாக்குமாறு டேஜுன் அறிவுறுத்தினான். அரக்கன் ஓடி தடியை உயர்த்தி தாக்க முயன்றான். எதிரியின் தேவையற்ற அசைவை கவனிக்க வேண்டும் என்றார் டிஜுன். அவள் போர் நிலையில் நின்று அரக்கனை உற்று நோக்கினாள். வாழ்வீச்சின் சாரத்தை காட்ட நேரம் என்றார் கதாநாயகன்.
அவள் எதிராளியை உறுதியாக நோக்கினாள். பூதம் போர்க்குரல் எழுப்பி தடியை வீசியது. வாள் காற்றை அறுத்தது. அரக்கன் வியர்க்க வெறித்து பார்த்தான். ஏஜி வீழ்ந்த எதிரியின் கழுத்தில் வாளை வைத்தாள். பூதம் அலற கருப்பு இரத்தம் வாளில் வழிந்தது. இரத்தத் துளிகள் காற்றில் பறந்தன. அவள் வாய் திறந்து கனத்த மூச்சு விட்டாள். தோற்ற எதிரியின் உடல் அவள் காலடியில் கிடந்தது. வாழ்வீச்சின் அழகை முழுமையாக காட்டினாய் என்றார் டிஜுன். வானம் ஆரஞ்சாகி மாலை நெருங்கியது. ஏஜி புல்லில் கை கால் விரித்து படுத்தாள். டிஜுன் அவள் பின்னே நின்றார். அவர் பாராட்டி திரும்பச் சொன்னார். டேப்லெட் திரையை கவனமாக பார்த்து இன்று அவள் 17 பூதங்களை கொன்றதாகச் சொன்னான். தனியாக வேலை செய்தால் அவள் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். பெண் எழுந்து தூசியை தட்டி புன்னகைத்தாள். பணத்துக்காக மட்டுமல்ல, ஒரு குழுவில் சேர விரும்புவதாலும் இதை செய்வதாகச் சொன்னாள். ஆர்வமாக அவனை பார்த்து வாய் திறந்து உன் பலத்தை மறைக்கிறாயா எனக் கேட்டாள். பக்கத்தில் நின்றவன் பதற்றமாக அவள் சொல்வது புரியவில்லை என்றான். அவள் விளக்க ஆரம்பித்தாள். அந்த மனிதனின் கால்கள் மட்டும் வாசலுக்கு வெளியே தெரிந்தன. அவன் இடையில் குறுக்கிட்டு போவதாகச் சொன்னான். அவள் கைகளை கட்டி அவனை பார்த்து முகஞ்சொலித்தாள். நகரில் மாலை நேரம் வந்தது. உயர்ந்த கட்டடங்களின் ஜன்னல்களில் விளக்குகள் எரிந்தன. சியோல் தெருக்களில் பலர் நடமாடினர். டிஜுனும் அவர்களுள் ஒருவன். யாரோ சுவரோடு ஒட்டி நின்றனர். மூலையில் மறைந்திருந்த ஒருவன் டிஜுனை கவனித்தான். அவன் நின்றான். முக்கிய கதாபாத்திரம் வெறுப்புடன் முகஞ்சொலித்து முகத்தில் கையை வைத்தார். அவர் திரும்பி மூலையில் ஒளிந்திருப்பவரிடம் 10 வினாடியில் வெளிவந்தால் கோபிக்க மாட்டேன் என்றார். எண்ணிக்கை தொடங்கிவிட்டது. எஜி கடைசி எண்களில் மறைவிடத்திலிருந்து வெளிவந்தாள். அவள் குனிந்து இடுப்பில் கை வைத்து மூச்சு வாங்கினாள். அவன் வெறுப்புடன் பார்த்து வாய் திறந்து ஏன் பின்தொடர்கிறாய் என்று கேட்டான். அவள் அவனை பார்த்து இன்னும் பதில் சொல்லவில்லை என்றாள். டிஜுனுக்கு அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியவில்லை. எஜி நிமிர்ந்து அவனை விளையாட்டாக பார்த்தாள். உன் பலத்தை மறைக்கிறாயா என்ற கேள்வியை மீண்டும் கேட்டாள். பசியால் குறைக்கும் வயிற்றில் கை வைத்து வெட்கத்தில் சிவந்தாள். அவன் திரும்பி எரிச்சலுடன் அலுவலகம் முதல் வீடு வரை வந்ததால் என்னுடன் சாப்பிடலாம் என்றான். தெருக்காட்சி மங்கி எஜி மேலாளருக்கு நன்றி கூறினாள். டிஜுன் வெள்ளை நிற பல மாடி கட்டிடத்தில் வசித்தார். அவர்கள் அமைதியாக மாடிப்படிகளில் ஏறினர். அந்த பொண்ணு அவனை நிமிர்ந்து பார்த்து இரவு நேரம் வருவது சரியல்ல, வீட்டுக்கு போகலாம்னு சங்கடமா சொன்னான். படிக்கட்டுல அவன் அவள் பக்கம் திரும்பினான். அந்த பெண் கையமார்புக்கு கீழே கட்டிக்கிட்டு வேற பக்கம் பார்த்தா. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு டிஜுன் சொன்னார். இப்ப சாப்பாட்டு நேரம், அவ எல்லாம் ரெடி பண்ணியிருப்பா. அவ கண்ணு ஆச்சரியத்துல பெருசா ஆச்சு. வாயை திறந்து யாரை பத்தி பேசுறீங்கன்னு கேட்டா. கோட் பாக்கெட்ல கைய வச்சுக்கிட்டு மகளோட இருக்கேன்னு சொன்னார். இந்த செய்தி ஏஜிய இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அவளுக்கு வியர்த்து கொட்டுச்சு. அவ கண்ணு ஆச்சரியத்துல பெருசா ஆச்சு. எதுவும் பேச முடியாம வாயை திறந்து மூடினா. கதவை நோக்கி நடந்தாங்க. பெல் அடிக்க நினைச்சவன் திரும்பி வேலைய பத்தி பேசாதன்னு கேட்டான். மகள் அவரை சாதாரண ஊழியர்னு நினைச்சதால குனிஞ்சா, ஆனா எதிர்க்கல. வேட்டைக்காரி நெஞ்சில கைய வச்சா. தன் தவறான நடத்தைக்கு வருத்தப்பட்டா. டிஜுன் இளமையிலேயே திருமணம் செய்திருப்பார் என அவள் எண்ணினாள். புன்னகையுடன் யூனி கதவை திறந்து தந்தையை வரவேற்றாள். இரு பெண்களும் அதிர்ச்சியும் அதிருப்தியுமாக ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றனர். அவள் கண்கள் வியப்பில் விரிந்தன. அவள் முகத்தில் வியர்வை வழிந்தது. டிஜுனுக்கு இவ்வளவு வயதான மகள் எப்படி என புரிய முயன்றாள். வாய் திறந்து யூனியை பார்த்தபடி ஊழியரின் வயது, குழந்தைகளின் வளர்ச்சி பற்றி யோசித்தாள். ஒரு மனைவி தன் கணவனை அப்பா என்று அழைக்கலாமா? குட்டைமுடி பெண் அதிருப்தியுடன் அந்நியரை பார்த்து அவர் யார் எனக் கேட்டாள். அவர் தனது சக ஊழியர் என்று பதிலளித்தார். குழப்பத்துடன் கண்மூடி புன்னகைத்து கையசைத்து சக ஊழியர் என உறுதிப்படுத்தினாள். மேலாளரின் மகள் சந்தேகமாக பார்த்து கேட்டபோது அவள் குழம்பினாள். யூனி கதவுக்கு பின்னால் எட்டி பார்த்து டிஜுனிடம் மீண்டும் கேட்டாள். நம்ப முடியாமல் ஒரே துறை என விளக்கி உள்ளே வர அனுமதி கேட்டார். அந்த பெண் புன்னகையுடன் கதவை திறந்து சுத்தமான வீட்டிற்குள் நுழைய அழைத்தாள். அவர்கள் நடைவழியில் இருந்தனர். ஏஜி மார்பில் கைகளை வைத்து தூய்மையை வியந்தாள். எஜி புன்னகைத்து விரைவில் உணவு.
தந்தையின் நண்பர் தேநீர் குடித்து செல்லலாம் என்றாள். டேஜுன் ஏஜியை அழைத்ததாக சொன்னபோதும் அவள் புன்னகைத்தாள். யூனி திரும்பி கைகளை கட்டி வெறுப்புடன் முகம் சுளித்தாள். ஆனால் வாதிடவில்லை. வளரிளம் பருவம் என டேஜுன் கூறியதும் அவள் கோபத்தில் கொதித்தாள். எஜி நடப்பதை பார்த்து வியப்புடன் வாயை திறந்தாள். யூனி கண்களை தாழ்த்தி அதிருப்தியுடன் உதட்டை பிதுக்கினாள். சிவப்பு முடி பெண் டேஜுனின் மகளை கூர்ந்து நோக்கினாள். அவள் மனதில் சந்தேகங்கள் எழுந்தன. வெளியே இரவு நகர வீதிகள் விளக்குகளால் ஒளிர்ந்தன. 3 பேர் மேசையில் அமர்ந்திருக்க எஜி திருப்தியுடன் புன்னகைத்து யுனாவின் சமையல் திறமையை பாராட்டினார். காரமான முட்டைக்கோஸ் சூப் சமைக்கத் தெரியுமென ஆச்சரியப்பட்டார். ஆனால் யுனா அதை வாங்கியதாக சுருக்கமாக பதிலளித்தார். அவள் குழப்பமடைந்து மற்ற உணவுகளை பற்றி கேட்டார். ஆனால் அவை அனைத்தும் கடையில் வாங்கியவை என்று தெரிந்தது. எஜிக்கு உற்சாகத்தில் வியர்த்து கொட்டியது. அவள் ஏதோ சொல்ல வாயை அகலமாக திறந்தாள். ஆனால் யுனாவின் கவனத்தை வேறொன்று ஈர்த்தது. அவள் வாள்பெட்டியை பார்த்தாள். எஜிதான் F ரேங்க் வேட்டைக்காரி என்று வெளிப்படுத்தினார். அவள் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. விரலை உயர்த்தி பெட்டி ஷ்வால்ஸ் பட்டறையில் செய்யப்பட்டது என்றாள். அதிகம் பேசிவிட்டதை உணர்ந்து பயந்து வாயை மூடிக்கொண்டாள். உற்சாகத்தில் மீண்டும் அவள் முகத்தில் வியர்வை தோன்றியது. அவள் திரும்பி குற்ற உணர்வுடன் டேஜுனை பார்த்தாள். அவன் கைகளில் அழுக்கு பாத்திரங்கள் இருந்தன. அவன் கண்கள் ஆபத்தாக மின்னின. அவனிடமிருந்து இருள் ஆற்றல் வெளிப்பட்டது. ஏஜி தடுமாறி மன்னிப்பு கேட்டார். யுனா அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். ஒரு சாதாரண ஊழியரும் வேட்டைக்காரியும் எப்படி இணைந்து வேலை செய்ய முடியும் என்று அவளுக்கு புரியவில்லை. அந்த பெண் குற்ற உணர்வோடு குனிந்தாள். டேஜுன் அழுக்கு தட்டுகளை சமையலறையில் வீசிவிட்டு திரும்பாமலேயே ஏஜி பகுதி நேர வேட்டைக்காரி என்றும் இது வெளியானால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறினார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என மகளிடம் கேட்டுக்கொண்டார். அவள் மேஜையில் கையை அறைந்தாள். அவள் கண்கள் பயத்தில் விரிந்தன. அவள் வாய் திறந்திருந்தது. என்ன நடக்கும் என்று தெரியாமல் அவள் நடுங்கினாள். ஏஜி உறைந்து போனாள். முகத்தில் போலி மகிழ்ச்சியுடன் யுனா கைகளை பிடித்து அற்புதமானவள் என்று பாராட்டி தானும் வேட்டைக்காரியாக விரும்புவதாக கூறினாள். மகிழ்ச்சியான பெண் ஆவணத்தை காட்டி விரைவில் வேட்டைக்கார பயிற்சி பள்ளியில் சேருவதாகச் சொன்னாள். சிவப்பு முடி பெண் சங்கடமாக உணர்ந்தாள். அவள் விரல்களை நெளித்தபடி தன் தரம் குறைவு என்பதால் பாராட்டத் தேவையில்லை என கூறினாள். யுனா தொடர்ந்து அவளை வியப்புடன் பார்த்தாள். அவளின் பார்வை அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. தரவரிசை முக்கியமில்லை, தேர்வில் தேர்ச்சி பெற்றதே முக்கியம் என்று சிறுமி சொன்னாள். டேஜுன் களிப்புடன் பேசிக் கொண்டிருந்த பெண்களை பார்த்து பெருமூச்செறிந்தான். அவன் வளர்ப்பு மகள் ஏஜியிடம் அவளது போர்க்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாள். பல மாடி கட்டிடத்தின் ஜன்னல்களில் விளக்குகள் எரிந்தன. இருள் வானில் மேகங்கள் மிதந்தன. சிறுமி வீடு திரும்ப தயாரானாள். அவர்கள் மின்தூக்கிக்கு அருகில் தெருவில் நின்றனர். நீண்ட நேரம் விருந்தினராக இருந்ததற்கு ஏஜி மன்னிப்பு கேட்டாள். யூனா புன்னகைத்தாள். அவளும் திருப்பி புன்னகைத்தாள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக சிறுமி கூறினாள். கண்மூடி கையசைத்து அடுத்த சந்திப்புக்கு காத்திருப்பேன் என்றாள். அப்பாவி முகத்துடன் சிறுமி மீண்டும் வரவேண்டாம் என்றாள். அவளின் பதில் ஏஜியை ஆச்சரியப்படுத்தியது. மேலும் அப்பாவியாக யுனா அவளை இன்னும் பிடிக்கவில்லை என்றாள். சிறுமி பையின் பட்டையை திருகி சங்கடமாகச் சிரித்தாள். டேஜுன் மகளிடம் வீடு செல்லச் சொன்னான். ஏஜியை மெட்ரோவுக்கு அழைத்துச் செல்வதாக. அவளுக்கு இன்னும் சங்கடமாக இருந்தது. சிறுமி புன்னகைத்தாள். ஆனால் உள்ளே எரிச்சல். இரவு நகரத்தின் தெருக்களில் நடந்தனர். யுன்ஹி மகளல்ல என்றதும் டேஜுன் அதிர்ந்தார். வியப்புடன் அவள் என்ன சொன்னாள் என்று கேட்டான். ஏஜி விரல் சுழற்றி கற்றவற்றை கூற அதிர்ந்தான். வயது வித்தியாசம், மோதிரம், குடும்ப படங்கள் இல்லை. வீட்டில் குடும்ப புகைப்படங்கள் இல்லை என்றாள். வேறு பெயர், சொந்த மகளல்ல, திருமணமாகவில்லை என்றாள். அதிர்ச்சியுடன் கீழே பார்த்தான். ஏஜி யுன்ஹியுடனான உறவை பற்றி கேட்டார். சிறுமி போலீஸை அழைக்க தொலைபேசியை எடுத்தாள். அவருக்கும் அவரது வளர்ப்பு மகளுக்கும் இடையில் ஏதாவது ஆபத்தான விஷயம் நடக்கிறதா என்று அவள் என குழப்பமாக கேட்டாள். கவலைப்பட ஒன்றுமில்லை என டேஜுன் உறுதியளித்தார். யுன்ஹி தனது மருமகள் என்று தலை குனிந்து கூறினார். அண்ணன் பிரச்சனையால் அவளை வளர்க்கிறார் என்றார். ஏஜியின் கண்கள் விரிந்தன. தன் நடத்தைக்கு வெட்கப்பட்டாள். அவர்கள் தொடர்ந்து மெட்ரோ நோக்கி நடந்தனர். அதிக கேள்விகளுக்கு சிறுமி மன்னிப்பு கேட்டாள். வேலையில் இதை பேச வேண்டாம் என டேஜுன் கேட்டார். அவள் கை அசைத்து நன்றி கூறி விடை பெற்றாள்.
டேஜுன் ஏற்கனவே அவளுக்கு முதுகை காட்டினார். திரும்பாமலேயே அவர் விடை பெற்றார். பழுப்பு கோட் அணிந்தவரை பெண் குழப்பமாக பார்த்தாள். டேஜுன் சகோதரர் வேறு குடும்ப பெயர் என உணர்ந்து கண்கள் விரிந்தன. வியப்புடன் புருவம் உயர்த்தி செல்பவரை வெறித்து பார்த்தாள். அசட்டு முகபாவனையுடன் தொடர்ந்து கை அசைத்தாள். நிலைமை புரியவில்லை, ஆனால் வீடு செல்ல வேண்டும் என நினைத்தாள். 3 மாடி நகர மண்டபத்தின் வெளிர் சுவரில் கடிகாரம் தொங்கியது. முதலாளி ஆச்சரியமாக வாய் திறந்து ஆவணங்களை பார்த்தார். டேஜுன் இதை ஒரே நாளில் செய்தது அவரால் நம்ப முடியவில்லை. வெள்ளை சட்டை, இளஞ்சிவப்பு டை அணிந்தவர் பல் கடித்து முக்கிய பாத்திரத்தை பயத்துடன் பார்த்தார். பிரச்சனை ஏதும் உண்டா என கேட்டபோது அந்த மனிதனின் முகத்தில் வியர்வை தோன்றியது. அவர் வாய் திறந்து எல்லாம் சரியாகச் செய்யப்பட்டது என்றார். ஆனால் இத்தகு தரவை தொகுக்க மாதங்கள் ஆகும். டேஜுன் தனியாகச் செய்திருப்பாரா என சந்தேகித்தார். புத்தகம் கையில் இருந்த மனிதர் ஹியூக்கிடம் திரும்பி, உங்கள் கீழ் பணிபுரிபவருக்கு உதவினீரா எனக் கேட்டார். கண்ணாடி அணிந்தவர் புன்னகைத்து தன் கீழ் பணிபுரிபவரை பாராட்டினார். இனி அவரை பிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். முக்கிய பாத்திரம் கண்மூடி குனிந்து தன் முதலாளியின் பாராட்டுக்கு நன்றி கூறினார். புன்னகையுடன் ஏஜி நெருங்கிய போது அவர் பதற்றமடைந்தார். அவர் மிகச் சிறந்த ஊழியர் என அவள் கருதினாள். முதலாளி மகிழ்ச்சியுடன் சைகை செய்தார். வேட்டைக்காரியின் வருகையால் அவர் பெரிதும் மகிழ்ந்தார். டேஜுன் வெறுப்புடன், நீ ஏன் வந்தாய் எனக் கேட்டார். விடுமுறை நாளில் வெறுமனே கடந்து செல்கிறேன் என புன்னகைத்துச் சொன்னாள். அவள் கைகளை மார்பில் அழுத்தினாள். அதிருப்தி அடைந்த மனிதன் கணினியுடன் மேசையில் அமர்ந்தான். ஓவர் டைம் இல்லை, அவள் விரும்பியதை செய்யலாம் என்றார். பல்லை கடித்து நீட்டிய காகிதத்தை வெறுப்புடன் பார்த்தான். காகிதத்தை கையில் எடுத்தான். எஜி ஆர்வமாக அவன் தோளுக்கு மேல் ஆவணத்தை பார்த்தாள். டேஜுன் அது என்னவென்று கேட்டார். ஹியூக்சு சிரித்து, இது வேட்டைக்காரர் தேர்வு அட்டவணை, உனக்கு வார்டு இருப்பதால் தெரிய வேண்டும் என்றார். வேட்டைக்காரர்கள் ஆண்டுதோறும் நிலை மதிப்பீட்டு தேர்வு எழுதுவதை நினைத்தாள். அவர் லத்தீன் எழுத்துக்களையும் சிவப்பு அம்புக்குறியையும் காட்டினார். தேர்வு முடிவுகளால் வேட்டைக்காரர் நிலை உயரலாம் அல்லது குறையலாம். ஒவ்வொரு வேட்டைக்காரருக்கும் முக்கியமான இந்த ஆவணத்தை கவனமாக படித்தார். பல்வேறு சின்னங்களுடன் கூடிய பதாகைகளை காட்டினார். உயர்மட்ட வேட்டைக்காரர்களை தேடும் பல சங்கங்களுக்கு சொந்தமானவை அவை. தென் கொரியாவில் மட்டும் இதுபோன்ற 100கணக்கான அமைப்புகள் இருந்தன. சூட் அணிந்த முதியவர் அந்த நபரிடம் அட்டையை கொடுப்பதை அவர் நினைத்தார். இக்காலத்தில் வேட்டைக்காரர்கள் கில்ட்டுகளை மாறுவதால் தேர்வு நாள் கில்ட் மாற்ற சந்தை எனப்படுகிறது என அறிந்தார். முதலாளி இதை பற்றி கவலைப்படுவதாக ஹியூக்சு ரகசியமாக சொன்னதை கேட்டு டேஜுன் ஆச்சரியப்பட்டான். வேடன் நிலை உயர்ந்தால் வேறு கில்ட்டுக்கு மாறுவானா என முதலாளி பயப்படுகிறாரா என்று கேட்டான். ஹியூக்சு அவனது யூகத்தை உறுதிப்படுத்தினார். கண்ணாடி அணிந்த ஒருவர் மேசையில் அமர்ந்தார். எஜி சான்றிதழ் பெற வேண்டும், டேஜுன் உடன் செல்லலாம் என கணினி திரையை பார்த்து கூறினார். பட்டியலில் வேட்டைக்காரியை கண்டார். அவள் ஒரு வாரத்தில் முதல் குழுவில் பங்கேற்க வேண்டியிருந்தது. நிலை உயர்ந்தால் வேறு கில்டுக்கு மாறப்போகிறாயா என அதிருப்தியுடன் பெண்ணிடம் கேட்டார். அவள் கைகளை அசைத்து ஒப்பந்தத்தை நீட்டிக்க விரும்புவதாக கூறினாள். அவள் கண்களை மூடி உதட்டை பிதுக்கினாள். அவன் திரும்பி, அந்த வேலைகளை வேறு யாரோ பார்த்து கொள்கிறார்கள் என்றான். அவன் தலை குனிந்து வாய் திறந்து சான்றிதழ் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றான். அது அவனுக்கு பணிகளுக்கு செல்ல வசதியாகவும் அவள் சம்பளம் உயரவும் உதவும். அந்த பெண் எப்படியும் எஃப்ராங்க் கிடைக்கும் என்று சொன்னபோது அவன் முன்னோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவன் திரும்பி அவளை குழப்பத்துடன் பார்த்தான். சிவப்பு முடி பெண் விளக்கினாள். தன்னால் மானா பயன்படுத்த முடியாது. சான்றிதழ் பல நிலைகள் கொண்டது. முடிவு மொத்த மதிப்பெண்ணை பொறுத்தது. அவள் நீல படிகம் காட்டி, தேர்வில் மானா அளவே முக்கியம் என்றாள். மானா படிகம் வேட்டைக்காரர் உடல் வலிமையை அதிகரிக்கிறது. தங்க ஒளி அந்த நபரின் உடலை சூழ்ந்திருப்பதை நினைத்தாள். இது அவளால் அடைய முடியாத மானா ஏற்பு. ஜின் கண்களை மூடி சிந்தனையுடன் நெற்றியைச் சொரிந்தான்.
வேட்டைக்காரி தன்னை விட உயர்நிலை பெற முடியாது என புரிந்தான். அவள் கண்மூடி விரல்களை நெளித்தாள். திஜுன் அவள் முயற்சிக்காவிட்டால் தன் திறன் தெரியாது என்றதும் அவள் உதடுகள் மெல்லிய கோடாக அழுந்தின. ஆனால் அந்த பெண் ரேங்குடன் வாழ விதிக்கப்பட்டதாக உறுதியாக நம்பினாள். அப்போ தானும் ரேங்கில் சிக்கிக் கொள்வேன் என அவன் சொன்னதும் அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். அவன் எழுந்து நாற்காலியை தள்ளி அவளை நோக்கி நடந்து வந்து சொன்னான். தன்னிடம் ஒரே வேட்டைக்காரர் மட்டுமே இருப்பதாகவும் தான் ஆராயும் குறைகளின் அளவு அவரது நிலையை பொறுத்தது என்றும், அவன் பார்வை தாழ்ந்ததும் வேறொரு வேட்டைக்காரர் கிடைத்தால் முன்னேறலாம் என்றாள். தலை குனிந்து தாடையில் கை வைத்து சரி என்றும் புதிய வேட்டைக்காரருக்கு விளம்பரம் போடலாம் என்றான். அவள் கண்கள் வியப்பில் விரிந்தன. திஜுன் அவளே தனக்கு ஒரே வேட்டைக்காரர் என்று சொல்லி பின்தொடரச் சொன்னதும் அவள் வாய் திறந்தது. ஒளி சுவர்கள் கொண்ட தாழ்வாரத்தில் வேட்டைக்காரர் பயிற்சி அறை அறிவிப்பு இருந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தனர். எஜி வாய் திறந்தபடி அறையை பார்த்தாள். அந்த நபர் சுவிட்சை திருகி பழைய தவறுகளுக்கான அலுவலகம் என்றார். அது பயிற்சி அறையாக மாற்றப்பட்டது. அறையில் பல வகை கத்திகள் கொண்ட அலமாரியும் சில பொம்மைகளும் இருந்தன. திஜுன் இங்கு வருவது இதுவே முதல் முறை என ஒப்புக்கொண்டார். சுவரை தட்டி ஹண்டர் அகாடமியின் சிறப்பு பொருட்களால் கட்டப்பட்டதால் தாக்குதலை தாங்கும் என விளக்கினார். அவளை பார்த்து வாய் திறந்து பெண்ணின் மனா இல்லாமையை பற்றி பேசத் தொடங்கினான். உடல் பலப்படுத்தலை முயற்சிக்க சொன்னபோது அவள் கண்மூடி வெட்கமாய் புன்னகைத்தாள். 3ஆம் நிலை வரை மனா கிடைக்காது என எஜி விளக்கினாள். தான் முற்றிலும் தோல்வி என்றதும் சிறுமியின் கண்களில் கண்ணீர் தோன்றியது. கைகளை மார்பில் கட்டி வாழ்வீச்சு திறனை காட்டுமாறு கேட்டான். சிறுமி தனது பையில் தேடத் தொடங்கினாள். தன்னிடம் குறிப்புகள் இருப்பதாகச் சொன்னாள். ஊதா நிற அட்டையுள்ள நோட்டு புத்தகத்தை அவனிடம் கொடுத்தாள். திஜுன் நன்றி கூறினான். அவன் நோட்டு புத்தகத்தை திறந்து அவளை பாராட்டிய போது பெண் திருப்தியுடன் புன்னகைத்தாள். பக்கத்தில் சம்ஜ் பிரபஞ்சம் சந்திப்பின் மூலம் சொர்க்கம் பூமி மனிதனின் 3 கோட்பாடுகளை கொண்டுள்ளது என எழுதப்பட்டிருந்தது. எழுதியதின் பொருளை தான் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என எஜி ஒப்புக்கொண்டாள். அவன் தொடர்ந்து படித்தான். பெண் வெட்கத்துடன் புன்னகைத்து கடைசியில் நுட்பங்களின் வரைபடங்கள் உள்ளன என்றாள். கீழ்நோக்கிய கண்களுடன் அந்த மனிதன் சிந்தனையுடன் சிரித்தான். தாளில் பல நிலைகளில் ஒருவரின் கோட்டு வரைபடம் இருந்தது. நான் வரைகிறதுக்கு மோசம் என ஏஜி சொன்னாள். டிஜுன் அதை புறக்கணித்து இது மூவழி முறை போல் உள்ளது என்றான். அவளும் பார்த்து வரைபடங்களில் வேலியல்ல மூவழி முறையை கண்டதை வியந்தாள். வாழ்வீச்சு மூவழி முறையின் அடிப்படையில் உருவான நுட்பம் என அவன் பொறுமையாக விளக்கினான். அலைபாயும் கூந்தலும் பாரம்பரிய உடையும் கொண்ட ஒருவனை அவன் கற்பனை செய்தான். அது வாழ்வீரன் ஜின் ஷியோக். மலை உச்சியில் 2 ஆண்கள் இருந்தனர். ஒருவன் தரையில் அமர்ந்திருந்தான். மற்றொருவன் அவனை நோக்கி வாள் காட்டினான். வால் நட்சத்திரத்துடன் வந்து முரிம் வெற்றிக்கு பின் மறைந்த அரண்மனை மேதை ஷியோக் என டிஜுன் கூறினார். அவர் 3 வழி சம்ஜ் முறையை மறு ஆய்வு செய்தார். வாய் திறந்தபடி தரையில் கிடந்தவன் பயத்துடன் எதிராளியை பார்த்தான். ஷியோக் தன் முறையை வாழ்வீச்சு என கூறி அதன் நுணுக்கங்களை விளக்கிவிட்டு மறைந்ததாக டிஜுன் சொன்னார். அந்த மனிதன் பெருமூச்சு விட்டான். ஏஜி புன்னகைத்தபடி அவன் பேசியதை கேட்டு உள்ளூர எச்சரிக்கையானாள். அவன் அவள் தோள்களில் கைகளை வைத்தான். அவள் அரிய அதிர்ஷ்டசாலி என கூறி குனிந்தபோது சிறுமியின் கன்னங்கள் சிவந்தன. அவள் பச்சை கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் வாய் திறந்தது. அவன் சொன்னது அவளுக்கு புரியவில்லை. வட்டக்கடிகாரம் வெள்ளை சுவரில் தொங்கியது. வெள்ளை சட்டை இளஞ்சிவப்பு டை அணிந்தவர் அகல புன்னகைத்தார். முள் 12ஐ நெருங்கியது. அவன் எதிர்பார்ப்புடன் கண்களை அகலத் திறந்தான். பிறகு கடிகாரம் 12இல் நின்றது. அதாவது சரியாக மாலை 6 மணி. இளைஞன் மேஜையிலிருந்து எழுந்து வீட்டிற்கு செல்வதாக கூறினான். சிவப்பு முடி பெண் சக ஊழியர்களிடம் விடை பெற்று அலுவலகத்திலிருந்து ஓடினாள். இளஞ்சிவப்பு டை அணிந்த மனிதன் கோப்பையை வாய்க்கு உயர்த்தினான். ஜூனியர்கள் ஏன் 6 மணிக்கு மறைகிறார்கள் என்று கேட்டு அவர்களிடையே ஏதோ இருப்பதாக நினைத்தான்.
செவ்வக கண்ணாடி அணிந்தவர் புன்னகைத்து எஜியின் பக்கம் ஏதோ உள்ளதென்றார். கருப்பு ஜாக்கெட் அணிந்து முட்டாள் மட்டுமே இதை யூகிக்காது என்றான். கோப்பை பிடித்தவன் சிரித்து, டேஜுன் எதையும் சந்தேகிக்கவில்லை என்றான். சிவப்பு முடி பெண் ஆயுதத்தை அசைத்து உரக்க கத்தினாள். அவள் வாளை முகத்திற்கு அருகில் கொண்டு வந்தாள். அது நீல ஒளி வீசியது. எஜி பின்னர் துள்ளி குதித்தாள். முடி கலைந்திருந்தது. பெண் தனது ஆயுதத்தால் காற்றை வெட்டினாள். அவள் ஒரு முழங்காலில் அமர்ந்து கையை உயர்த்தினாள். பின் எழுந்து திரும்பி ஆயுதத்தை இறுக பிடித்தாள்.